ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பைட்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு அம்மு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரப்டி ரெடி பண்ணணும். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அது கொதித்து வரணும். அதில் அந்த பாலாடை மேலே தேங்கிட்டு வரும். அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் ரப்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் மேலே அப்படியே ஆடை படிஞ்சு வரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய ஆடையும் நமக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்படியே கொதித்து மேலே அப்படியே ஆடை ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே கலெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே அப்படியே ஆடை ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டே பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா லைட்டாக எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. நம்ம கலருக்கும் ஃப்ளேவருக்காகவும் தான் அதை சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த மாம்பழ சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் இந்த ரெசிபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்தளவுக்கு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுனதை விட பாதி அளவு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்போட அளவு உங்களோட இஷ்டம், ஏற்றவோ குறைவக்கோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு ரப்டி ரெடி ஆகிட்டு, இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடிமேட் பூரி நம்ம எல்லா கடைகளிலுமே கிடைக்குது. இதை வாங்கி நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு ரப்டி நல்லா ஆறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பவுலில் மாம்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். நமக்கு பூரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பூரி எடுத்துகிட்டு நம்ம பானிபூரிக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண மாம்பழத்தை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ரபடியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. செய்ய காலியானது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.